வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய செய்தியில் நான் கூறுவது மற்றவர்களுக்கு விதண்டாவாதமாக இருக்கலாம். இருப்பினும் எனது கருத்தை பதிவு செய்கிறேன். நாம் குழந்தை பிறந்தவுடன் குளிப்பாட்டி நமது கையில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்போது பெரியவர்கள் அதற்கு ஒரு சங்கு சர்க்கரை தண்ணீரை குடிக்க வைப்பார்கள். இது ஏன் எதற்கு என்றால், பிறந்தவுடனே சில குழந்தைகளுக்கு பால் அருந்த தெரியாது. தாய்க்கும் கொடுப்பதில் சிரமம் இருக்கும். இதனால் குழந்தையின் உடம்பில் குளுக்கோஸின் அளவு குறையும். இது மட்டுமல்ல, உள்ளே ஆகாரம் சென்றவுடன் குழந்தையின் வயிற்றிலுள்ள கழிவுகள் கரிய நிறத்தில் வெளியேறும். இந்த கழிவுகள் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேறவில்லையெனில் அது குழந்தைக்கு மஞ்சள் காமாலையாக மாறிவிடும். அதன் பிறகு அதற்கான ட்ரீட்மெண்ட் என்பதில் குழந்தைகள் படாத பாடு பட்டுவிடும். 48 மணி நேரத்தில் குழந்தைக்கு பால் குடிக்க வைக்கவில்லை எனில் தாய்க்கு பால் சுரப்பு குறைந்துவிடும் என்பது போன்ற பல விஷயங்கள் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலை இன்று பெரும்பாலும் பிரசவத்தில் நடக்கிறது. ஏனெனில் பெரும்பாலும் பிரசவம் சிசேரியனாக இருப்பதால் இது போன்ற பல தொல்லைகள் ஏற்படுகின்றன. நான் அவர்களிடம் சர்க்கரை தண்ணீர் ஏன் கொடுக்கக்கூடாது என்று கேட்டேன். அதற்கான காரணம் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர்களிடம் பதில் ஏதும் இல்லை. இதுவெல்லாம் காட்டுத்தனமாக எதையாவது செய்து விடாதீர்கள் என்று மட்டுமே பதில் வந்தது. ஒன்று, சுத்தமான முறையில் இவ்விஷயம் நடக்காது என்பதாலோ, அல்லது கொடுக்க தெரியாமல் கொடுத்தால் பிரச்சனைகள் வரலாம் என்பதாலோ இருக்கலாம். இப்போதைய நவநாகரிக முறையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். இதனால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகளே அதிகம் என்பதுதான் எனது கருத்து. அவர்களுக்கு தெரியாதென்றால் அதற்கான மாற்று ஏற்பாட்டை இவர்கள் செய்யலாம். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், எங்கள் வீட்டு பிரசவத்தில் நடந்த குளறுபடிகள் நிறைய இதுபோல்தான் இருந்தது. தாய் சிசேரியன் செய்யப்பட்ட நிலையில் குழந்தையை 48 மணி நேரம் பெற்றவர்கள் கையில் கொடுக்காமல் அப்சர்வேஷன் என்று குழந்தையை தனிமைப்படுத்தினர். அப்சர்வேஷனும் எதற்கு என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் நாங்கள் பயந்தது, சரி, நாளை ஏதாவது பிரச்சனை என்றால் இங்குதானே கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் பேசாமல் இருந்தோம். இதனால் தாயும் குழந்தையும் தனிமைப்படுத்தப்பட்டது. அவ்வப்போது பால் புகட்டுகிறோம் என்ற பெயரில் குழந்தையை கொண்டு வந்து தாயிடம் கொடுத்துவிட்டு அதன் பின் 48 மணி நேரத்திற்கு பிறகு கொண்டு வந்த போது சிவியர் மஞ்சள் காமாலையுடன் குழந்தை வந்தது. ட்ரீட்மெண்ட் என்ற பெயரில் கண்களில் இறுக ஒரு பெல்ட்டை போட்டு குழந்தையின் உடல் தாங்க முடியாத சூட்டில் வெப்பத்தின் லைட்டில் வைத்து அக்குழந்தையை தொட்டிலில் போட்டு 5 முதல் 7 நாட்கள் வற்ற கத்தியது குழந்தை. நாங்கள் டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வந்து விட்டோம். அங்கே சில குழந்தைகள் இதுபோல்தான் அழுது கொண்டு இருந்தனர். இதனால் தாய்க்கு தாய்ப்பால் இல்லாமல் போனது. தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது என்பது. குழந்தை பசியால் 1 மாதம் வரை கத்தி தீர்த்தது. கேட்டால், நீங்கள் தூக்கி கொண்டு வாருங்கள், தாய்ப்பால் ஸ்டோரேஜில் இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்றனர். இப்படி அவ்வாறு செய்ய இயலும். எங்கள் வீட்டிற்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் 20 கிலோமீட்டர் தூரம். இந்த டிராஃபிக்கில் அவ்வளவு தூரம் ஒவ்வொரு தடவையும் நாம் சென்று வர முடியுமா? இதை யாரும் சற்றும் யோசிக்க மாட்டார்களா? குழந்தை பசியால் துடித்தது. பிறகு நாங்கள் குழந்தைக்கு பசும்பாலை புகட்ட ஆரம்பித்தோம். இதுவும் ஒரு நல்ல டாக்டரின் அறிவுரையின்படிதான். அதன் பின் குழந்தை நலமுடன் இருக்கிறது. இன்று அக்குழந்தை ஆரோக்கியத்துடன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டது. பால் பாட்டிலில் கொடுக்க வேண்டாம் என்றால் எதற்கு இத்தனை கடை வைத்து விற்பனை செய்கிறீர்கள்? எங்களின் குழந்தையின் மீது பெற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை மற்றவர்களுக்கு இருக்கிறதா? அன்று அதிகம் படிப்பில்லாதவர்களாய் இருந்த காலங்கள் மாறி இன்று சுத்தம், சுகாதாரம் என்பது எல்லோருக்கும் சொன்னால் புரியுமே. இப்போதெல்லாம் குழந்தை பிறப்பே மிகவும் அரிதான காலமாய் இருக்கும்போது இவர்கள் செய்வது எவ்வளவு
இழப்பை ஏற்படுத்துகின்றது. இதை நான் எனது வீட்டில் ஏற்பட்ட அனுபவங்களை தான் கூறுகிறேன் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இவை என் வாழ்வில் நடந்தவை. உங்களில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.